ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்னும் நீங்கள் பார்க்க போகிற வீடியோ என்னென்னா காஸ் பீஸ் பண்ணியது. இது ஃபிசிக்கல் வீடியோ இல்லை, ஒரு மெடிக்கல் வீடியோ. ஓகேவா? காஸ் பீஸ்னால் நீங்கள் பார்க்குறீங்களா, காட்டன். இது எதுக்குன்னா நம்மளுக்கு ஏதாவது உடம்புல ஏதாவது புண்ணு அடிபட்டிருந்தாலோ இல்லைன்னா ஒரு ஸ்டிச்சரிங் பண்ணியும் அதில் தையல் போடும்போது எந்த ஒரு ட்ரெஸ்ஸிங் மெடிக்கலில் எந்த ட்ரெஸ்ஸிங் பண்ணாலும் இதுதான் மெயின். ஓகேவா? இதை வச்சு தான் நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணியது. ஓகேவா? இது எப்படி நம்ம ப்ரிப்பேர் பண்ணியது, இதை எப்படி நம்ம ரெடி பண்ணியதுன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? பெரிய லாங் மீட்டர் கணக்கில் இந்த காட்டன் இருக்கும். இதை நம்ம வெட்டி அழகாக கொண்டு வரணும். இங்கே பாருங்கள், வெட்டி நான் கொண்டு வந்துருக்கேன். ஓகேவா? இனி இதுலண்டு ஒன்றை இப்படி எடுக்கணும். ஒரு பீஸை எடுத்து நேராக இப்படி வச்சுக்கணும். சிலவங்க இதை பெருசாட்டம் வெட்டியிருப்பாங்க, நாங்கள் சின்னதாட்டம் வெட்டிருக்கோம். ஓகேவா? சின்னதே போதும். கீழே வச்சாச்சா, இதை ஃப்ரண்ட்லேருந்து பின்னோக்கி அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறம் பேக்கிலேருந்து முன்னால் விட்டு நம்ம சாப்பிட இலையை மடக்கையில் அதே ப்ரெஷர். அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்லேருந்து பேக்கில் விட்டு இந்த ப்ரெஷர் ஆகிட்டு பார்த்தீங்களா? இனி இதை ஸ்ட்ரெயிட்டாக வச்சுட்டு இதை ஒரு சைடாக கார்னரை இப்படி ஃபோல்டு பண்ணணும். ஓகேவா? அடுத்த சைடு கார்னரை இப்படி ஃபோல்டு பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த நூலில் வெளியில் தெரியக்கூடாது, அது புண்ணில் ஏதாவது சிக்கிடும். ஓகேவா? எல்லாத்தையும் உள்ளே வச்சு வச்சா அதுக்கப்புறம் அப்படியே ஃபோல்டு பண்ணுங்க. ஃபோல்டு பண்ணி இப்படி எடுக்கணும். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் காஸ் பீஸ். பார்த்தீங்களா? இதை தான் நம்ம யூஸ் பண்ணோம். இது பார்த்தீங்களா, இதான் நம்ம தயாரிக்கணும். இப்படி நான் நிறைய பண்ணோம். இப்போ பாருங்க, பண்ணி இங்கே வச்சிருக்கேன். இது பண்ணதுக்கப்புறம் மெயின் மேட்டர் என்னன்னா, இப்படி நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. இதை ஆட்டோக்ளேவ் பண்ணணும். ஆட்டோக்ளேவ்னா வேற ஒன்றும் கிடையாது. ஒரு அதில் எலக்ட்ரிக்கல் இருக்குது, நான் எலக்ட்ரிக்கல் இருக்குது. அதுக்கு கீழே தண்ணியை ஊற்றி இட்லி குக்கர் போல இருக்கும். அடுத்த ஸ்டீம் சூடு பண்ணும்போது ஸ்டீம் வரும். அந்த ஸ்டீமு மேலே நம்ம இதை ட்ரையில் வச்சுருக்கணும். இதெல்லாம் ஸ்டீம்லேயே க்ளீன் ஆகும். இதில் இருக்க பாக்டீரியல் என்னெல்லாம் இருக்குதோ எல்லாம் கண்டமினேட்டட் இல்லாமல் சூப்பராக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இதை தான் நம்ம நம்ம ஒரு ட்ரையில் வச்சு நம்ம எடுத்து பேஷண்ட்டுக்கு நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணும்போது எந்த யூஸாக இருந்தாலும் யூஸ் பண்ணணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் பார்க்குறீங்க, எல்லாம் டைம் இல்லை. இங்கே மெடிக்கலில் இருக்கேன், எக்ஸசைஸ் பண்ணிய டைம். ஆனால் எக்ஸசைஸ் டெய்லி பண்ணிட்டு தான் இருக்கேன். நைட்டு போய் 8:30 மணிக்கு அப்புறம் இருட்டாக இருக்கும், வீடியோ எடுக்க முடியாது. சான்ஸ் கிடைக்கும் எடுப்பேன் ஃப்ரெண்ட்ஸுக்கு. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய், ஜெய்ஹிந்த்.